ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பார்த்தி. இன்றைய தொகுப்பில் ஒரு குரலி சிறு வயது குழந்தைகிட்ட நேரில் வந்து விளையாடுனதும் அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த அமானுஷ்ய விஷயங்களை தாங்க பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோக்களை விட இந்த வீடியோ கொஞ்சம் அமானுஷ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவமானது 1990வது காலகட்டத்தில் ஒசூருக்கு அருகாமையில் தாங்க நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் முரளி தாங்க. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவரும் அவர் தாங்க. 1990வது காலகட்டத்தில் முரளியோடைய அப்பாவுக்கு ஒர்க்கில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதுங்க. அதனால அவர் ஒசூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு வீடை வாடகைக்கு எடுத்துட்டு குடி போறாரு. இவர் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இருந்து பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 அடிக்கு தாங்க டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 3 அடி தள்ளி பின்னாடி வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. அது எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாம பார்த்தாவே அமானுஷ்யமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு வந்து இருந்திருக்குது. ஒரு வாரம் காலகட்டம் போனதுக்கு அப்புறம் அந்த முரளியினுடைய அம்மா கிட்ட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. முரளியோடைய அம்மாவும் சாந்தியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு இந்த சாந்தி வந்து முரளியோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, எதற்காக அந்த வீட்டுக்கு வந்தீங்க, உங்களுக்கு வேற வீடே வாடகைக்கு கிடைக்கலான்னு கேட்கும்போது தாங்க அந்த சாந்தி வந்து எதற்காகமா இப்படி கேட்குற, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போதான் அந்த சாந்தி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்க இருக்கக்கூடிய வீட்டில இருந்து பின்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு தெரியுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முரளியோடைய அம்மாவும் மாமாமா அந்த வீட்டை பார்த்தாவே கொஞ்சம் பயமா இருக்கு, யாருமே ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பதாங்க இந்த சாந்தி வந்து முழுவதுமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த வீட்டுல ஒரு மாந்திரியன் இருக்காங்கக்கா, அவன் வந்து தெய்வத்தை வணங்காம அதற்கு மாற ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த கெட்ட விஷயங்களை வணங்கி அதன் மூலமா மக்களுக்கு செய்வினை செய்து கொடுக்கறது தான் அவனுடைய தொழிலா வச்சு பண்ணிட்டு இருக்கான். அதனாலே நம்ம கிராமத்துல இருந்தும் சரி வெளி கிராமத்துல இருந்தும் அந்த நபரை வந்து பார்த்து அதிகமா வந்து இந்த போல செய்வினை விஷயங்கள்லாம் செய்துட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த வீட்டுக்கு வந்து நீங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய வீட்டுக்கு எந்த ஒரு நபர்களும் குடி வரலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரியாம நீங்க வந்து இந்த வீட்டுல வந்து மாட்டிட்டீங்கக்கா. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த நபர்களுக்கு சில அமானுஷ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்ன உடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முரளியோடைய அம்மா கேட்டதும் அந்த விஷயங்களையும் போட்டு உடைச்சிடுறாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு குடி வரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்து ஒரு குடும்பம் வந்து குடி இருந்ததுக்கா, அந்த நபர்களுக்கு வந்து இரவு நேரத்துலலாம் இது போல அமானுஷ்யமான உருவங்கள் போறதையும் சில சத்தங்கள் கேட்கறதையும் தத்ரூபமா பார்த்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்திலேயே இது போல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த மாந்திரிகவாதி வணங்கக்கூடிய இந்த கெட்ட சக்திகளால. அதனாலதான் அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே போல ஒரு 2-3 குடும்பம் வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு. யார் வந்தாலும் மேக்சிமம் வந்து ஒரு மாசம் தான் தங்குவாங்க, அதுக்கு மேல யாராலையுமே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதனாலதான்க்கா இந்த வீட்டுல வந்து யாருமே வாடகைக்கு வரல. இது எல்லாமே தெரியாம தான் நீங்க வந்து இந்த வீட்டுல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த முரளியோடைய அம்மாவுக்கு பெரிய பயம் வந்து வருதுங்க. ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கும்போது முரளிக்கு வந்து வயது ஒரு 5 வருஷம் குழந்தை தான். முரளி வந்து ஒரு 5 வயசுல இருக்காரு. முரளியோடைய அம்மா அவருடைய கணவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க, இந்த வீடு நம்மளுக்கு வேண்டாம், இந்த வீட்டை விட்டு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு முரளியோடைய அப்பா இந்த விஷயங்களெல்லாம் நம்பாம இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பியிருக்காருங்க. இதன் பிறகுதான் இவங்களுடைய குடும்பத்துல அமானுஷத்தினுடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்குது. ஒரு நாள் முரளியோடைய அம்மா முரளியை வீட்டுக்கு பின்புறமா விட்டுட்டு வேலை செய்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த வீட்டை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும்னு சொல்லி முரளிக்கு ரொம்ப ஆசை வருதுங்க. அவங்க அம்மா கிட்ட சொன்னாலுமே அவங்களுடைய அம்மா வந்து அலோவ் பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த சாந்தின்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து எல்லாத்தையுமே முரளியோட அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பாக்குறதுக்கு மனசுக்குள்ளேயே ரொம்ப ஆர்வம் வந்து இருந்திருக்கு. ஆனா அவங்களுடைய அம்மா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முரளியை சுத்தமா அனுமதிக்கல. இன்னொரு நாளும் முரளியை வீட்டுக்கு பின்புறமா விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு பின்புறமா உட்காந்துக்கிட்டு இந்த பாத்திரம் துளக்குறது, துணி துவைக்கிறது, இது போல வேலைகள் எல்லாம் செய்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப முரளி வந்து முரளியோடைய அம்மாவுக்கே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்திரம்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லாமலே அந்த வீட்டை நோக்கி போறாருங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. இவர் அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது மணி தோராயமா ஒரு 6:30 மணிக்கு மேலதான் இருந்திருக்கு. அன்றைய தினம் அமாவாசை வேற அப்படின்றதுனால ரொம்பவும் இருட்டாதாங்க இருந்திருக்கு. முரளி வந்து அந்த மாந்திரிகனுடைய வீட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த மாந்திரிகவாதி வீட்டுல இல்லைங்க, ஏதோ பொருள் எடுக்கிறதுக்காக மலைக்கு வந்து போயிருக்காரு. அந்த முரளி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வீடு வந்து ரொம்பவும் வந்து
தூசியாகவும் அங்கங்கே பயமுறுத்தக்கூடிய பொம்மைகள் வந்து இருந்திருக்கு. ஆனால் முரளி வந்து சிறு வயதாக இருந்தாலுமே அந்த விஷயங்களெல்லாம் பார்த்து பயப்படுதுங்க. அந்த விஷயங்களெல்லாம் ரசித்து அந்த பொருட்களெல்லாம் கையில் எடுத்து பார்த்துருக்காரு. அந்த பொம்மைகளெல்லாம் கையில் எடுத்து பார்த்துட்டு கீழே வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்காரு. அப்படி ஒரு பொம்மையை எடுத்து பார்த்துருக்காருங்க. அந்த பொம்மை வந்து ஒரு குழந்தையுடைய உருவத்தில் இருந்திருக்குது. அந்த குழந்தைக்கு தலையில் வந்து 2 கொம்பு வந்து இருந்திருக்கிறத பார்த்துருக்காரு. அந்த பொம்மையும் எடுத்து கையில் பார்த்துட்டு அந்த பொம்மையை கீழே போட்டு போயிடுறாருங்க. அதுலேருந்து ஒரு கருத்த உருவம் மாதிரி வெளியில் வருது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கருத்த உருவம் வந்து அவர் வயதில் இருக்கிறது மாதிரி ஒரு குழந்தை மாதிரி உருவெடுத்து அந்த முரளி கிட்ட போகுது. அந்த குழந்தை வந்து கீழையும் சரி மேலையும் சரி கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய உடைய போட்டிருக்குதுங்க. அதனுடைய கண்ணு வந்து அப்படியே தக்காளி பழம் போல அந்த சிவப்பு நிறத்துல இருந்திருக்கு. அந்த குழந்தை மாதிரி இருந்த பொம்மையில இருந்து வெளியில வந்த உருவம் வந்து குரலிங்க. அந்த குரலி தான் ஒரு சிறு குழந்தை போல உருவம் எடுத்து இந்த முரளி கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அவரும் வந்து ஒரு சிறு குழந்தை. இந்த குரலியும் வந்து பொதுவாக சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து தாராளமா விளையாடக்கூடியது தாங்க இந்த குரலியினுடைய இயல்பே. அது போலதான் உருவம் எடுத்து இந்த முரளி கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்குது. இதே போல தொடர்ந்து ரெகுலரா இந்த விளையாட்டு வந்து நடந்துகிட்டே இருக்குது. சாயங்காலம் ஒரு 6 மணி மேல ஆயிடுச்சு அப்படின்னா முரளி வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லாம தெரியாம அந்த மாந்திரிகவாதியினுடைய வீட்டுக்கு அருகாமையில போயிட்டு நிற்கிறத வழக்கமா வச்சிருக்காரு. இவர் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த குரலி வந்து சிறு குழந்தையினுடைய உருவம் எடுத்து வந்துட்டு இருக்குது. வந்து 2 நபர்களுமே விளையாடுறத வழக்கமா தான் வச்சிருக்காங்க. முரளியும் குரலியும் விளையாண்டதுக்கு அப்புறம் இந்த முரளியை வந்து கடிக்கிறத வந்து அந்த குரலி வழக்கமாவே வச்சிருக்கு. விளையாண்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் முரளியோடைய உடல் பாகத்துல அது ஏதாவது ஒரு பாகத்துல தினைக்குமே வந்து கடிச்சிருக்குங்க. கை அப்படி இல்லைன்னா கால் இது போல இடத்துல எல்லாம் கடிச்சு அவருடைய ரத்தத்தை வந்து அப்படியே குடிச்சிருக்குது. இது வந்து முரளி வந்து சிறு வயதா இருந்ததுனால அவருக்கு வந்து வீட்டுல சொல்ல தெரியலங்க. அந்த வலி வந்து அவ்வளோக்கா வந்து அவருக்கு வலியும் வந்து தெரியல. முரளிக்கு ட்ரெஸ் மாத்தி விடும்போது அந்த காயங்கள் எல்லாம் முரளியோடைய அம்மா பாத்துறாங்க. பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு, எப்படி இந்த காயம் எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் இருக்கான்லம்மா, நானும் அவனும் வந்து விளையாடுவோம். விளையாண்டதுக்கு அப்புறம் அவன் வந்து என்னை கடிச்சு என் ரத்தத்தை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்படிதான் அவன் பண்றான், சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு. யாருப்பா அந்த பையன், எங்க இருக்கான், எனக்கு அவனை காட்டு, அவன் எந்த வீட்டுல இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே தாங்க முரளி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம வீட்டுக்கு பின்புறமா ஒரு வீடு இருக்குல்லம்மா, அந்த வீட்டுல தான் அவன் இருக்கான். தினந்தோறும் நானும் அவனும் ஒரு 6 மணிக்கு மேல விளையாடுவோம். விளையாண்டதுக்கு அப்புறம் தான் என்னோட ரத்தம் வந்து கடிச்சு குடிச்சிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே இந்த விஷயத்த வந்து அப்படியே முரளியோட அம்மா முரளியோட அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் முரளியோட அப்பா வந்து நம்பலங்க. ஒரு நாள் 6 மணிக்கு அப்புறம் இந்த முரளி வந்து போறாரு. இந்த முரளியை போக விட்டு முரளியோடைய அம்மாவும் அப்பாவும் இவருக்கே தெரியாம பின்தொடர்ந்து முரளியை போய் பாக்குறாங்க. முரளி அந்த வீட்டுக்குள்ள போய் 1 நிமிஷம் 2 நிமிஷத்திலேயே இந்த முரளி சொன்னது உண்மையும் சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே தத்ரூபமா வந்து பார்த்திருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு ஒரு சிறு குழந்தை வந்திருக்குங்க. அந்த சிறு குழந்தையை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு அது வந்து ஒரு மானிட குழந்தைவதே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய தலையில 2 கொம்பு இருக்கிறத தத்ரூபமா வந்து பார்த்திருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த 2 நபர்களுமே விளையாண்டுருக்காங்க. அதாவது முரளியும் குரலியும் விளையாண்டுருக்காங்க. விளையாண்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பும் போது அந்த குரலி வந்து முரளியினுடைய காலில் இருந்து அந்த ரத்தத்தை கடிச்சு குடிக்க ஆரம்பிக்குது. இந்த ரத்தத்தை குடிச்சதை பார்த்த உடனே முரளியோடைய அம்மா கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த முரளியோடைய அம்மா கத்துன உடனே அந்த குரலி வந்து அப்படியே டிசேப்பர் ஆகி மறைஞ்சிடுதுங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம முரளி மட்டும் தான் தனியா நின்றுகிட்டு இருக்காரு. ஓடி போயிட்டு அவங்களுடைய குழந்தையை தூக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாளே நம்ம இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முரளியோடைய அப்பாவும் வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே இன்னொரு நல்ல மாந்திரிகவாதியும் இருந்திருக்காருங்க. அவர்கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன உடனே அவரும் வந்து ஆமாமா அவன் வந்து மாந்திரிகவாதி தான், இது போல கெட்ட விஷயங்களை வழங்கி அதன் மூலமா சேவனை செய்யக்கூடிய நபர் தான், அதனாலதான் அவருடைய வீட்டுக்கு அருகாமையில யாருமே வந்து குடிவர வரமாட்டாங்க, நீங்க தான் அக்கம் பக்கத்துல விசாரிக்காம வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லியிருக்காருங்க. சரி அதெல்லாம் இருந்தா போதுன, என்னுடைய குழந்தைய வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முரளியோடைய அம்மா ரொம்பவே அழுதுருக்காங்க. இது அழுத உடனே சரிமா நம்ம வந்து இந்த குரலியை வந்து விரட்டிடலாம் சொல்லிட்டு சில பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. பச்சரிசி மாவை எடுத்து 2 உருவ பொம்மையில் செய்திருக்காருங்க. அதுல ஒரு உருவ பொம்மையில வந்து கோழியோடைய ரத்தம் அறுத்து பலி கொடுத்திருக்காரு. இன்னொடைய உருவ பாவையில வந்து இந்த முரளியினுடைய துணிகள், அவர் வந்து காலடி மண், இது போல விஷயங்கள்லாம் வச்சுட்டு அந்த பொம்மையின் மேல முரளியோட கையில இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை அறுத்து அந்த பொம்மை மேல விடுறாரு. சில செவ்வரளி பூவுகளை கையில எடுத்துட்டு சில பல மந்திர வார்த்தைகளை சொல்லி அந்த உருவ பாவைக்கு மேல போடுறாருங்க. அப்படி போட்ட உடனே அந்த உருவ பாவை வந்து அப்படியே ஷேக் ஆகுற மாதிரி இருந்திருக்குது. அப்படியே வந்து ஒரு வைப்ரேஷன் ஆன மாதிரியே தொடர்ந்து அந்த பொம்மை வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து மந்திரம் சொல்லி அந்த செவ்வரளி பூவுகள் எல்லாம் அந்த பொம்மை மேல போட்டுட்டு சில நூல்களை எடுத்து அந்த பொம்மையை வந்து சுத்தி கட்டியிருக்காரு. அது எதற்காக அப்படின்னா அந்த குரலி வந்து வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க. அது போலலாம் கட்டிட்டு ஒரு மண் குடுவை எடுக்கிறாரு. அந்த குடுவையில இந்த 2 பாவைகள் வந்து செய்திருக்காருல, ஒண்ணு வந்து அந்த குரலியினுடைய உருவப்பாவை, இன்னொன்னு வந்து முரளியோடைய உருவப்பாவை. இந்த 2 பொம்மைகளையும் ஒன்னாவே போட்டு அந்த ஒரே குடுவைக்குள்ள போட்டு
போட்டு அந்த வாயை வந்து ஒரு கருப்பு துணி வச்சு கட்டிடுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலே ஒரு சுடுகாட்டு காளியோட கோவில் இருந்திருக்கு. அந்த சுடுகாட்டு காளியோட கோவிலுக்கு அந்த நடு ராத்திரியே போயிருக்காங்க. அங்கேயும் போயிட்டு அந்த சுடுகாட்டு காளிக்கு, ஹரிச்சந்திரனுக்கு, சுடலை மலனுக்கு என்னென்ன பலி பூஜை எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாமே கொடுத்து பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பூஜை செய்துட்டு அடுத்தது மயான காளிக்கு ஒரு மிகப்பெரிய பூஜை வந்து செய்திருக்காருங்க. அந்த பூஜைகள்லாம் செய்துட்டு அந்த மயான காளிக்கு கால் கீழே வந்து ஒரு குழியை வந்து தோன்றாரு. அந்த குழியில தான் இந்த குடுவையில வச்சிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வச்சு சில பல பூஜைகளையும் செய்துட்டு அதன் பிறகு அந்த மண்ணை மூடிட்டு அதன் பிறகு வந்திருக்காங்க. எதற்காக இப்படி பண்ணோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளா இருந்தாலுமே எல்லாமே வந்து இந்த மயான காளிக்கு வந்து கட்டுப்படும். அதனாலதான் நம்ம வந்து இப்படி செய்தோம். இனிமேட்டு இந்த குரலியை வச்சு அந்த மாந்திரியன் வந்து ஒரு விஷயங்களையும் செய்ய முடியாது. அந்த மாந்திரிகவாதி எப்படி கூட்டாலுமே அந்த மாந்திரிகவாதிட்ட குரலி போகாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவம் முரளியோடைய வாழ்க்கையில எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிட்ட அவங்களுடைய அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த நம்ம கிட்ட வந்து முரளி ஷேர் பண்ணாருங்க. அவர் சொன்னபடியே ஒரு வார்த்தை கூட மாறாம அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இது போல உங்களுடைய லைஃப்லயும் ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல மேல தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கமெண்ட்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல